ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பச்சை நேரத்தில் ஜொலிக்கிற ஒரு சிறந்த பருப்பை பற்றி தான். அது தாங்க பிஸ்தா. சில பேருக்கு இது விலை உயர்ந்ததாக தோணலாம், ஆனால் அதை விட நம்ம ஹெல்த் ரொம்ப பெருசு இல்லையா? ஸோ வாங்க நண்பர்களே, பிஸ்தா சாப்பிட்றதால என்னெல்லாம் நன்மை இருக்குன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்தாவில் இருக்கிற மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. இது கொழுப்பு சத்து அளவை கட்டுப்படுத்துது. அதனால் ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிஸ்தா சாப்பிட்றதால நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுது. ஸோ இதய ஆரோக்கியத்துக்கு பிஸ்தா சிறந்தது. பிஸ்தாவில் இருக்கிற லூட்டின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க உதவுது. வயதான பிறகு மேக்குலர் டீஜெனரேஷன் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க பிஸ்தா உதவுது. ஸோ பிஸ்தாவை கண்களை காக்கும் சக்தின்னு கூட சொல்லலாம். பிஸ்தா புரதம் நிறைந்தது, அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் பிஸ்தாவில் நிறையவே இருக்குது. பிஸ்தா சாப்பிட்டா நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்க முடியும். ஸோ வேகமாக சக்தி கொடுக்கும். கொழுப்பு அதிகம் இல்லாத உணவாக இருக்குது பிஸ்தா. ஸோ டயட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க? பிஸ்தாவை சின்ன அளவில் டெய்லி சேர்த்துக்கிறீங்க. பிஸ்தா புரதம் நிறைந்தது, உடல் எடையை கட்டுப்படுத்தும். மூளை சுறுசுறுப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிஸ்தாவில் இருக்கிற விட்டமின் B6 நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. இது நரம்பு செல்களுக்கிடையே தகவல் பரிமாற்றத்தை சரியாக செய்ய உதவுது. அதனால் பிஸ்தா சாப்பிட்றத நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தோல் மற்றும் முடிக்கு கூட பிஸ்தா சாப்பிட்றதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பிஸ்தாவில் இருக்கிற விட்டமின் E ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம தோலை பாதுகாக்கும், வெப்பத்தை குறைக்கும். அதே சமயம் முடி வளர்ச்சிக்கு கூட இது உதவியாக இருக்குது. தோலை பளபளப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்தாவை எப்படி சாப்பிடலாம்? காலை நேரத்தில் 5லேருந்து 6 பிஸ்தா சாப்பிடலாம். இதை பால், பாயாசம், ஸ்மூத்தி, சாலட்ஸ் இப்படி கூட சேர்த்துக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக சாப்பிட்டா உடல் வெப்பம் அஜீரணம் வரும். ஸோ சுமார் 5லேருந்து 10 பிஸ்தா தினசரி சாப்பிட்டா போதுமானது. உப்பு கலந்த பிஸ்தாவை தவிர்க்கலாம். ரா ஆர் அன்சாட்லட் பிஸ்தா தான் சிறந்தது. நண்பர்களே, இதுவரை பிஸ்தா நமக்கு தரக்கூடிய நன்மைகள் பற்றி பார்த்தோம். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தினமும் சின்ன அளவில் பிஸ்தா கொடுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்க. நீங்களும் பிஸ்தாவை உணவில் சேர்த்தா என்ன மாதிரியான அனுபவம் இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் எழுதி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.